செய்திகள் தொடர்கின்றன. பெரு நாட்டின் குஸ்கோ நகரில் வானத்தில் திடீரென்று எரி நட்சத்திர கல் தோன்றி தீப்பிழம்பாக பாய்ந்து சென்றதை மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். பெரு நாட்டில் அமைந்துள்ள புராதன நகரம் குஸ்கோ இங்கு திடீரென்று வானத்தில் எரி நட்சத்திர கல் தீப்பிழம்பாக தோன்றி மிகுந்த வேகத்தில் சென்றது. அது பார்ப்பதற்கு காய்ச்சிய இரும்பு கம்பி சிவப்பு ஒளி வெள்ளத்துடன் சீறி செல்வது போன்று இருந்தது. இதனை பெரு நாட்டு மக்கள் கூடி நின்று வேடிக்கை பார்த்தனர். சீன தலைநகர் பீஜிங்கில் பல்கலைக்கழக மாணவர்கள் கலந்து கொண்ட தீயணைப்பு ஒத்திகை பயிற்சி நடைபெற்றது. உயரமான கட்டிடத்தில் ஒத்திகைக்காக நெருப்பு பற்ற வைக்கப்பட்டு அதை எவ்வாறு அணைப்பது என்று மாணவர்களுக்கு கற்றுத்தரப்பட்டது. தீ விபத்து நடக்கும்போது உயரமான கட்டிடத்தில் இருந்து எவ்வாறு கம்பிகளில் சறுக்கி இறங்குவது என்பது பற்றியும் தீப்பிடித்த கட்டிடத்தில் இருந்து எவ்வாறு தப்பிப்பது என்பது பற்றியும் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது. இங்கிலாந்தில் கவுண்டி அணியுடன் நடைபெற்ற பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் படுதோல்வியடைந்தது. இந்நிலையில் இந்திய அணி நேற்று சசெக்ஸ் கவுண்டி அணியுடன் ஒருநாள் பயிற்சி ஆட்டத்தில் மோதியது. மழை காரணமாக போட்டி 45 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. முதலில் பேட்டிங் செய்த சசெக்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 45 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 236 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக மாச்சான் 56 ரன்கள், பிரவுன் 48 ரன்கள் எடுத்தனர். இந்திய அணி தரப்பில் RB சிங் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதையடுத்து களமிறங்கிய இந்திய அணி 40.5 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 238 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக கோலி 71 ரன்கள் எடுத்தார். ரோஹித் சர்மா 61 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். பார்த்திவ் பட்டேல் 55 ரன்களும், டெண்டுல்கர் 21 ரன்களும், ரெய்னா 12 ரன்களும் எடுத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம்.